Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்கள் கடத்திய 2 பெண்களை திண்டிவனம் போலீசார் கைது செய்தனர். பிரத்யேக ஆடை தயாரித்து மது பாட்டில்கள் கடத்தி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதெல்லாம் டெய்லி பண்றீங்களா மேடம்? அதை அடிக்கிட்டு அந்த டஸ்ட்பின் எடுத்துட்டு வாங்க மேடம். ஏமா நீ வாமா இந்தாண்ட உடனே டப்பு டப்புனு கடகடன்னு எழுதி வாப்பா வா நீ எழுதி கேஸ் பேருனா எங்க பேர் அட்ரஸ் பேர் எடுத்து நாங்கள் எழுதி தரோம். எழுதுறீங்களா? டப்புனு எழுதுறோம். நான் போயிட்டியா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவா? இதெல்லாம் டெய்லி பண்றீங்களா மேடம்? அதை அடிக்கிட்டு அந்த டஸ்ட்பின் எடுத்துட்டு வாங்க மேடம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர். தற்போது இந்த 2 பெண்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக, அதாவது திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் திண்டிவன போலீசார் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேருந்து நிலையத்தில் சந்தேகத்துக்கிடமான நின்று கொண்டிருந்த 2 பெண்களை அழைத்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அந்த 2 பெண்களும் முன்னுக்கு போனாலும் பதில் சொன்னதால் திண்டிவனம் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டது. அந்த விசாரணை பார்த்தா மது பாட்டில் கடத்தி வருவதற்காக புடவைக்குள் பிரத்யேகமாக உடை தயாரித்து அதில் புதுச்சேரி மது பாட்டிலை கடத்தி தெரிய வந்தது. இதனையடுத்து புதுச்சேரி மது பாட்டில் கடத்தி வந்த செஞ்சி பகுதியை சேர்ந்த சின்ன பாப்பா மற்றும் யசோதா ஆகிய 2 பெண்களும் கைது செய்து அவர்களிடம் இருந்த 230 மது பாட்டிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களை கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் வழியாக செஞ்சி பகுதிக்கு மது பாட்டில் கடத்திய விற்பனைக்காக கொண்டு சென்ற 2 பெண்கள் விற்பனைக்காக கொண்டு சென்றது அவங்க வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்று கூறலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.